இருக்கிற பெரிய ஹீரோக்கெல்லாம் பயத்துல எல்லாம் இருக்காங்கம்மா. ஏதோ மிஸ் ஆயிடுமோ அப்படின்னு விஜயகாந்த் பயந்ததே இல்லை. பணம் ஓடும் ஓடாது, ஓடலைன்னா என்ன ஆகும், அந்த பயம் விஜயகாந்த் இருந்ததே இல்லை. ஓடும், ஓடலைன்னா அடுத்த படம் படிக்கலாம், அவ்வளோதான். அதனால வந்து அவர் பயந்துக்கிட்டு இந்த ஹீரோயினை போடலாம், இந்த டைரக்டர் போடலாம், இந்த காம்பினேஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். 150 படத்தில் அவர் பயந்ததே இல்லை. பயமில்லாத ஹீரோ அவர் தான். மொத்தம் இன்னைக்கு யாரா எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமாக கூட இருக்கட்டும், அவங்க காம்பினேஷன் செட் பண்ணி யார் டேரக்டர் புதுசாக கொண்டு எந்த டேரக்டரையும் இன்னைக்கு இருக்கிற உச்ச நட்சத்திரம் யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஆனால் அவங்க விஜயகாந்த் வந்து எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்க நேரில் நிற்கணும் கூட விஜயகாந்த் பண்ணுவோம். செல்லுமணி வந்துட்டான், செல்லுமணி போட்டு அடுத்த படம் பண்ணிக்கணும், அப்படியே அவனை அமைக்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சதே இல்லை. படத்தை விட்டு செல்லுமணி போனால் அடுத்த அரவிந்தர் போனால் எஸ்டி செவா போனால் இன்னொருத்தர் அது மாதிரி வந்து நிறைய பேர் உருவாகிட்டே இருந்தார். அவங்க போய் அவங்க தனியாக அந்த பலனை அனுபவிச்சு, ஏன் நானே அந்த பலனை அனுபவிச்சுன்னு ஒருத்தர் வளர்த்து விட்டா அந்த அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது எண்ணம் இருந்தது. யார் மேலே டிபெண்டன்ஸ் கிடையாது. சங்கரேஷ் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து இளையராஜா மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ஹீரோயின் வந்து ஐஸ்வர்யா இருக்கட்டும், இல்லை வந்து சங்கவியாக இருக்கட்டும், எல்லாம் வந்து உனக்கு எது செட் ஆகுதோ என்னோட கம்பல்ஷன் எதுவும் கிடையாதுங்கிறது